இங்கே மீனாவுக்கு ரொம்பவே வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட் எல்லாமே. மீனா, பிடிச்சமானவங்க வாழ்க்கையை சேர்த்து வச்ச, இப்போ அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு நினச்சி செய்கிற பாரு, உன் மனசு யாருக்கும் வராது அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, அவள் என் தம்பி பொண்டாட்டி, அவள் நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பேன், அதுபோக நல்ல வசதியான வீட்டு பிள்ளை அப்படின்ட்டு இருக்கும்போதே சிந்தாமணி வந்துடுறான். ஆமாம் ஆமாம், அதானே வளைச்சி போட்டீங்க, அந்த சொத்து எல்லாம் கிடைக்கணும் தானே, ஆனால் ஒத்த பீஸா சொத்து உங்களுக்கு நான் கிடைக்க விட மாட்டேன் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, உங்கள் சொத்து எங்களுக்கு ஏன் வேணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், எங்கள் சொத்துக்காக தானே என் மோளையை வந்து இல்லாதையும் பொல்லாதையும் தம்பி வச்சு சொல்ல வச்சு கூப்பிட்டு போயிட்டேன், கல்யாணமும் பண்ணி வச்சிட்டேன், இதை பெருசாக வந்து இங்கே பேசிகிட்ருக்கீங்கண்ணே அப்படிங்கும்போது, சிந்தாமணி அம்மா, நாங்கள் அதுக்கு ஒன்றும் மீனாவை பாராட்டலை. மீனா எவ்வளவோ சங்கடப்பட்டுருக்கா, எவ்வளவோ கடனில் இருக்கா, ஆனாலும் சம்மந்தி வந்து ஏசி இல்லாமல் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏசி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இப்போ இல்லாத ஏசி ஒரு 50,000 வந்திருக்குமா அதிகபட்சமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சிந்தாமணி, எங்களுக்கு 50,000 பெருசு தான், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் என் சம்மந்தி செஞ்சுருக்கேன் அப்படிங்கும்போது, சம்மந்தின்னு சொல்லாத, எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படிங்கும்போது, சம்மந்தின்னு தான் சொல்லுவேன், என் தம்பி பொண்டாட்டி தானே அப்படிங்கிறாங்க. என் மோளை என்னென்னலாமோ பேசி உன் தம்பி கூட்டி வந்துட்டான், கொஞ்ச நாளில் பாரு என் மோவா பிச்சு பிடிங்கி என் வீட்டுக்கு வந்துடுவா பாரு, அந்த வீட்டில் இருக்க முடியாமல் அந்த 10க்கு 10 ரூமில் என் மோவா எப்படி இருக்கான்னு பார்க்குறேன். என் புருஷன் அவ்வளோ பெரிய பங்களா கட்டி போட்டிருக்காரு, எனக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, எத்தனை வீடும் இருக்குது சொல்லப்போனால், உங்களுக்கு சொந்த வீடு இல்லை, அவனை நம்பி வந்திருக்கா அப்படிங்கும்போது மீனா சிரிக்கிறாங்க. சொந்த வீடோ இல்லையோ, அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க அப்படிங்கும்போது, ஏய் அந்த பெரிய கம்பெனி டெக்கரேஷன் ஆர்டரை எனக்காக விட்டு கொடுக்க பாரு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன சங்கத்தில் வந்தே பேசுகிறளவுக்கு ஆயிடுச்சா அப்படிங்கும்போது, சிந்தாமணியம்மா ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க, மீனாக தான் அந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனிலேருந்து அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க, அந்த வேலை சம்மந்தமாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அப்போ தான் மீனாவை வாழ்த்தணும், நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா, உனக்கு அந்த ஆர்டரை நீ எப்படி செஞ்சு முடிக்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு பெரிய அரசியல்வாதிட்டு போகிறாங்க. தலைவரை, நான் எவ்வளோ நாளாக நான் டெக்கரேஷன் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கும்போது, சிந்தாமணி நீ தான் 30 வருஷத்துக்கு மேலே பார்ப்பியா, இதை என்கிட்ட சொல்லி தான் தெரியணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரை, ஒரு மீனாவும் முத்துன்னு சொல்லி 2 பேர் சேர்ந்துக்கிட்டு எனக்கு வரக்கூடிய டெக்கரேஷன் ஆர்டரை வந்து வரவிடாமாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. யாரை சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கூட இருக்கவர் சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டு முத்து இருக்காமல சார், உங்களுக்கு கூட வந்து இலவச கல்யாணத்துக்கு மாலை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களே அப்படிங்கிற. ஆமாம், 250 ஜோடி செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தான் சார் இப்போ புதுசாக டெக்கரேஷன் வேலைலாம் எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ஏன்டா நீ சொல்லவே இல்லையாப்பா, அப்போ நம்ம மாநாட்டுக்குலாம் கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், நான் முத்துக்கிட்ட சொன்னேன், அது வந்து பெரிய அளவில் பண்ணணும், அது நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டாப்புல. அப்படியா, அப்போ எப்படி பெரிய கம்பெனிக்கு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, தெரில சார் அப்படிங்கும்போது, சார் உங்களுக்கு மீனாவும் முத்தியும் தெரியுமா, ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப சூப்பராக அவங்க பூ வியாபாரம் பார்க்காங்க, எனக்கு கூட உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, சார் நான் தானே உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கும்போது, நீ தான் முன்னாடி தெரியுமா, இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீ எனக்கு என்ன செய்யலை, உதவி பண்ணலை, ஆனால் அவங்க பண்ணாங்க, அதனால் அவங்களையும் நினச்சி பார்க்கணும்ல, அவங்க வேலையை நான் கெடுக்க மாட்டேன், நான் ஒன்று சொல்லுதான் கேட்டுக்க, அந்த மீனாவுக்கும் முத்துக்கும் ஒரி கொடுக்காத, அவங்க வேலை பண்ணி நல்ல மாதிரி வரட்டும், அப்படி ஏதாவது ஒரி கொடுத்த அப்படின்னா அப்புறம் நீ என் மேலே எவ்வளோ மறுவாதை வச்சுருக்க நான் தெரிஞ்சுக்கிடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு தான் வருத்தம் வரும் அப்படிங்கிறாங்க. என்ன தலைவரை, உங்களை நம்பி நான் வந்தேன், அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் அந்த ஆர்டர் போகக்கூடாது, திரும்ப அந்த கம்பெனியில் எப்படியாவது பேசி நீங்கள் கொண்டு வந்துடுவீங்கன்னு பார்த்தா, இப்போ அந்த மீனாவும் முத்துமே செய்யட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன தலைவரே அப்படிங்கும்போது, இங்கே பாரு சிந்தாமணி, அவங்க வேலையில் நீ இடைஞ்சம் பண்ணாதான் உன் வேலையில் அவங்க இடைஞ்சம் பண்ண மாட்டாங்க, நான் வேணா பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து தம்பிக்கு கால் பண்ணித்தான் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. தலைவர் வணக்கம் அப்படிங்கிறாங்க. எப்பா அந்த சிந்தாமணிக்கு வந்திருந்தாங்க, ஏதோ ஒரு பெரிய ஆர்டரை வந்து எனக்கே திருப்பி வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க, நான் அதெல்லாம் முடியாது, அந்த முத்து தம்பி நல்ல தம்பி, அவங்க டெக்கரேஷன் வேலை பார்க்குறது தெரியாது, அவங்களே பண்ணட்டும், ஒரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரி பண்ணாங்கன்னா எனக்கு சொல்லு தம்பி, நான் பார்த்துக்கிறேன், அதுபோக டெக்கரேஷன் ஆர்டர்லாம் பண்ணது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கூட ஏதாவது ஆர்டர் வாங்கி கொடுத்துருவோம் முன்னாடிக்கும்போது, இல்லை சார் உங்களை ஏன் ஒரி பண்ணுவான்னு சொல்லி தான் வரல, இடையில கூட என் நண்பன் சொன்னால் பெரிய ஒரு ஆர்டர் இருக்குது அப்படிங்கும்போது அரசியல்வாதி ஃபங்க்ஷனில் போய் நம்ம பண்ண நல்லா இருக்கான்னு சொல்லி தான் சார் பண்ணல அப்படிங்கிறாங்க. எப்பா எல்லோரும் ஒன்று தானே, நான் ஏதாவது பெரிய ஆர்டர்னா சொல்லுதேன், இப்போ தான் பெரிய கம்பெனி ஆர்டரே எடுத்துருக்கல அப்படிங்கும்போது, ஆமாம் சார் முன்னாடி பெருசாக செய்யலை, இப்போ பெருசாக செய்யலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கும்போது, சரி தம்பி அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு ஏதாவது பணங்கணும் வேணும்னா என் பேரை சொல்லி வாங்கிக்க ஆஃபீஸில் வந்து அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு ஃபோன் வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே மீனா ரொம்பவே யோசிச்சுட்டு முத்துக்கிட்டு வராங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ தான் தலைவர் பேசினார், சிந்தாமணி அவர்கிட்ட போய் நின்றுருக்காங்க, அந்த ஆர்டர் வந்து
நம்மளுக்கு வாங்கி எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லி போயிருக்காங்க, நம்ம வேலை செய்யக்கூடாதுன்ட்டு. அப்படிங்கும்போது, ஏங்க ஆஃபீஸுக்கு வந்துச்சு அப்படி தான் சொல்லிட்டு போச்சு, அங்கே தான் போயிருக்குதா அப்படிங்கும்போது, சரி மீனா என்னெல்லாமோ பண்ணிட்டு போகிறாங்க, சரி அந்த கம்பெனி ஆர்டர் நம்ம பண்ணிடலாம்ல அப்படிங்க. ஏங்க சூப்பராக பண்ணிடலாங்க, எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது தலைவரும் பேசினார். கட்சி மீட்டிங் அந்த மாதிரினா நாங்களும் கூப்பிட்றோம், வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, பண்ணிடலாம்ல அப்படிங்கும்போது, ஏங்க நம்மளுக்கு யாராக இருந்தானாங்க, நம்ம நல்லா பண்ணி கொடுக்க போகிறோம், அவங்க அதுக்குள்ளே காசை கொடுக்க போகிறாங்க, அதில் என்னத்தையும் நம்மளுக்கு வருமானம் வரப்போகுது, அழகாக பண்ணலாங்க, இதுக்கு தானங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா முன்னாடியே உன்ட்ட சொல்லலான்னு நினச்சேன், அப்போ நீ பண்ணுறியோ பண்ணலையோ கட்சி மீட்டிங்னு நான் விட்டேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க இன்னும் எதுனா சொல்லுங்கள் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ப்பரேட் கம்பெனி அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு வந்து அங்கங்கே அட்வான்ஸுக்கு தொகையெல்லாம் கொடுக்காங்க. பூலாம் எத்தாந்தேதி வரணும் போகணும் வண்டியெல்லாம் அமர்த்துதாங்க. இங்கே வந்து ஸ்ருதி கால் பண்ணுறாங்க, மீனா வியாபாரம் சுத்தமாகவே இல்லை, என்னன்னே தெரில, அது நீத்து என்னெல்லாமோ வேலை பார்க்குறாங்க, நம்ம கடை முன்னாடியே 2-3 வண்டியை கொண்டு விட்டு நம்ம கடையில் சாப்பாடு விலையோடு அவங்க பாதி விலைக்கு விற்காங்க, அதனால் நம்மளுக்கு வர எல்லாருமே அங்கேயே அப்படி நின்று ஓரமாக சாப்பிட்டு போயிடுறாங்க, கடையில் யாருமே இல்லை, நீத்து ஓவராக பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சார், ரைட்டு, ஏதாவது உனக்கு பெரிய ஆர்டர் தான் சொல்லுவேன் அப்படிங்கும்போது, மீனா உங்களுக்கு பெரிய கார்ப்பரேட் ஆர்டர் வந்திருக்குல்ல, அதே மாதிரி பெரிய கம்பெனிக்கு வந்து நாங்கள் ரெகுலராக சாப்பாடு கொடுக்குற மாதிரி, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட பேசுகிறார். சார் நான் இந்த மாதிரி மீனா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா, டெக்கரேஷன் பார்க்குறவங்க தானே, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் சொந்தக்காரங்க வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இப்போ சரியாக ஓட்டலாம், நான் சாப்பாடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்க. அப்படியாம்மா, சாப்பாட்டுக்கு நாங்கள் வேறு இடத்துல சொல்லிட்டோம், இன்னும் எதுனா சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மீனாவுக்கு அந்த மேனேஜர் கால் பண்ணேன், ஏமாம்மா நீ பேசுகிறது ரொம்ப நல்லதாம்மா, எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னவங்க திடீர்னு எங்களால் முடியாது, நீங்கள் வேறு இடத்துல ஏற்பாடு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க, அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, அதை இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் சொன்ன ஆளை வர சொல்லுங்கம்மா அப்படின்னோடனே இங்கே ஸ்ருதி ரவியும் வர சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசி ரொம்பவே பிடிச்சி போகுது. சரிங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் சாப்பாடு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கொண்டு போகிறாங்க, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குங்கிறாங்க. இங்கே டெக்கரேஷன் வேலையும் ரொம்ப பார்த்துட்டு அதை ஏற்பாடு பண்ண மேனேஜரு, அவங்க ஓனர் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த பொண்ணு நம்பரை வாங்கி வச்சுக்கிடுங்க, நம்ம வாரம் ஃபங்க்ஷன் நடத்துவோம்ல, அதில் இவங்களே டெக்கரேஷன் பண்ணட்டும், சாப்பாடுமே நல்லாயிருக்கு, ரெகுலராக நம்ம கேண்டீனையும் இவங்க பார்த்துக்கிடட்டும், அது போக வாரம் ஃபங்க்ஷனுக்கும் இவங்க கொடுத்துக்கிடட்டும், அவள் ஆண்டு ஃபங்க்ஷனுக்கும் இவங்களே பண்ணிட்டோம் அப்படின்னோடனே ஸ்ருதிக்கு ரொம்ப சந்தோஷம், ரவிக்கும் ரொம்ப சந்தோஷம். அங்கே நீத்து வந்து நம்ம ஸ்ருதி ஹோட்டலில் வியாபாரத்தை அப்படியே நிப்பாடி விட்டோம், போகிற பக்கம் பார்த்தா ஹோட்டலை இழுத்து மூடிடுவா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சங்கதி போகுது. இந்த மாதிரி மீனா வந்து பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த ஹோட்டல் நடத்த கூட அவசியம் இல்லை, இங்கே சமைச்சு அங்கே கொண்டு கொடுத்தாலே போதும் அப்படின்னு நீத்துக்கு தெரிய வருது. இதை கேட்டுட்டு நீத்துக்கு சரியான கடுப்பாகிறாங்க. மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, மீனா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. யார் நீங்கள் அப்படிங்கன்னா, நீத்து பேசுகிறேன், நீங்கள் எப்படி வந்து அந்த ஸ்ருதிக்கு வந்து பெரிய ஆர்டர் வாங்கி கொடுக்கலாம், அந்த ஸ்ருதியை வழி கொண்டுலான்னு பார்த்தா நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீத்து, ஒரு அளவு தான் உனக்கு மறுவாதி, ரவி உங்கள்கிட்ட வேலை பார்த்தான், நீங்களும் வீட்டுக்கு வருவீங்க போவீங்க, உங்களுக்கு மறுவாதியை பேசுகிறேன், அதுக்காக ஸ்ருதி வந்து என் தங்கச்சி மாதிரி, என் தங்கச்சிக்கு ஏதாவது உரி கொடுத்தீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க மீனா நீத்துவை பார்த்து. டெக்கரேஷன் ஆர்டரில் நல்லாவே பணம் கிடச்சிருக்கு, அந்த பணத்தை வச்சுட்டு ஏங்க நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படிங்கும்போது, மீனா நம்ம மாடியில் பேசாமல் ரூம் கட்டிடலாம் அப்படிங்கும்போது, ஏங்க எனக்கு ஒரு யோசனை வருதுங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. சத்யாவும் ரேகாவும் அங்கங்கே வேலைக்கு அலையுதாங்க, ஆனால் கண்டிப்பாக அந்த சிந்தாமணியோ அவங்க அப்பாவோ கண்டிப்பாக அந்த வேலையை கிடைக்கிற மாதிரி பண்ண விட மாட்டாங்க, எப்படி வேலை கிடைக்கக்கூடாதுன்னு எல்லா வேலையும் பார்ப்பாங்க, நம்ம எங்கே சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் வேலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது, மீனா நம்மளுக்கு டெக்கரேஷன் வேலை தெரியும், நான் கார் ஓட்டுவேன், கார் ஓட்டுறதுக்கும் சத்யா முடியாது, அதே மாதிரி டெக்கரேஷன் வேலையும் அவங்களுக்கு தெரியலை மீனா அப்படிங்கும்போது, அது ஏங்க பண்ணணும், நம்மகிட்ட இப்போ பணம் இருக்குது, இந்த பணத்தை கொடுத்து சின்னதாக அவங்களுக்கு வேணால் ஒரு ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி போடட்டும், ஆஃபீஸ் வேணால் நம்ம வீடையே வந்து ஒரு சின்னதாக வந்து மாடியில் ஒரு ரூமாக ரெடி பண்ணி கொடுப்போம், மாமாட்ட வேணால் பேசிடுவோம் அப்படிங்கும்போது, அது எப்படி அம்மா சம்மதிப்பாங்க அப்படிங்கும்போது, அத்தை வாடகைன்னா சம்மதிக்க தானே செய்வாங்க, மேலே வேணால் தகர கொட்டாயில் வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டுக்கிட சொல்லுவோம், மாதம் அத்தைக்கிட்டே வாடகை கொடுக்குற மாதிரி மாமாட்ட சொல்லி பேசிடுவோம் அப்படிங்கும்போது, மீனா உண்மைதான், பணம்னா எங்கள் அம்மா வந்து வாயை தான் முளைப்பாங்க, அதனால் சொல்லிடலாம், வா அப்பாட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லோரையும் கூப்பிட்டு, அப்பா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பாட்ட பேசணும், உங்கள் அப்பாட்ட மட்டும் பேச வேண்டியது தானே, எல்லோரும் தூக்கத்தை எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போதுமா, நீங்களும் இருக்கணும், மாடியில் சத்யாவும் ரேகாவும் ஆஃபீஸ் போட போகிறாங்க அப்படிங்கும்போது, யார் வீட்டிலடா யார் ஆஃபீஸ் போடுறது அப்படிங்கும்போதுமா, உங்களுக்கு தேவை பணம் தானே, அவங்க ஆஃபீஸை போட்டுவிட்டு உங்களுக்கு பணம் தந்துடுவாங்க,
சின்னதாக ஃபைனான்ஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க, அதை பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு யாரா பணம் கொடுக்குதா? சிந்தாமணியா? அப்படிங்கும்போது, அத்தை சிந்தாமணி எதுக்கு கொடுக்கணும்? எங்கள் டெக்கரேஷன் ஆர்டரில் எங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபா கிடச்சிருக்கு. இந்த 20 லட்ச ரூபா வச்சு அவங்க ஃபைனான்ஸ் போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற மாட்டாங்களா? அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு என்னது 20 லட்சம் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி விஜயா ஆயப்படாக்காங்க. இங்கே மனோஜ் சொல்கிறாங்க, இந்த 20 லட்சத்தை நீங்கள் வந்து மச்சினனை கொண்டு கொடுக்க போறியாடா? டே அந்த 20 லட்சத்தை வச்சு நீ தேவை பண்ணலாம்ல அப்படிங்கும்போது, டே பணமும் காசும் ஏதாவது ஒரு தேவையை பூர்த்தி பண்ணது தானே, அந்த தேவையை தான் பூர்த்தி பண்ணுறோம், பணத்து மேலே எங்களுக்கு பெருசாக ஆசை இல்லை அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த வீட்டு பேர்லேயே அவ்வளோ கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்கலாம்ல அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு தானே இருக்கோம், இப்போதைக்கு சத்யாவுக்கும் அந்த ரேகாவுக்கும் ஏதாவது தொழில் வேணும், அது போக எங்கே அவங்க வேலை கிளஞ்சாலும் அவங்க வேலை கிடைக்க விடுற மாதிரி பண்ணலப்பா, சத்யா போகிற இடம் பூரா வந்து அவங்க அப்பா அவங்க அம்மாவும் வேலை கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க, ரேகா நல்ல வசதியான வீட்டில் வளர்ந்தவப்பா, அவள் வந்து நல்ல மாதிரி வச்சுக்கணும்லப்பா அந்த சத்யா அப்படிங்கும்போது, சரிதான்டா விஜயா உனக்கு தேவை வாடகை தானே வாங்கிக்க மாதம் மாதம், டேய் முத்து நீ பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மாமா எங்கள் அப்பா இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்பவே சந்தோஷம் மாமா அப்படிங்கும்போது, ஏம்மா உங்கள் அப்பா இடத்துல இருக்குன்னு நான் மட்டும் சொன்னால் போதாது, அதுக்கு எத்தாவளோ செய்யணும்ல, உன் தம்பிக்கு நீனே கல்யாணம் முடிச்சு வச்சு இப்படிலாம் பண்ணுற, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஒன்று பண்ணுறம்மா, அது நீங்கள் நீனும் முத்துவும் மறக்கக்கூடாது அப்படிங்கும்போது, என்னவாம்மா அப்படிங்கும்போது, இங்கே பாரும்மா மாடியில் ரூம் கட்ட போகிறேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு வர காசெல்லாம் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்ருக்கீங்க, அதனால் நான் காசு ரெடி பண்ணி தரேன், அதில் நீங்கள் மாடியில் ரூம் கட்டிக்காங்க, இதை வேண்டான்னு சொல்லாதீங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா நாங்களே கட்டிக்கிறோம் அப்படிங்களாம்மா, என் சொல்லுக்கு நீங்கள் மறுவாதி கொடுத்தீங்கன்னா உங்கள் சொல்லை மாற்றிக்கங்க, நாளைக்கு உங்களுக்கு நான் பணம் தரேன், நீங்கள் மாடியில் ரூம் கட்டுங்க அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் எதுக்குங்க கொடுக்கணும் அப்படிங்க விஜயா, இந்த வீட்டுக்காக 38 லட்ச ரூபா கடனை அவங்க தாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் ஒரு 5 லட்சம் கொடுக்கக்கூடாதா? நான் கொடுக்க தான் போகிறேன், மனோஜுக்கு என் ஒட்டுமொத்த பணத்தை கொடுக்கும்போது நீ இப்படி சொல்லவே இல்லையே, இப்போ நான் முத்து கொடுக்கும்போது மட்டும் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, எப்பா அம்மா இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.